ஈசனை பத்தி சொல்லணும்னா அந்தர்யாமி. நீ கேட்டதையும் குடுப்பாரு, கேட்க மறந்ததையும் குடுப்பாரு, கேட்க நினைக்கிறதையும் குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்தர்யாமி என்ன பண்றாரு, தேவேந்திரனோட மனக்குமுறல புரிஞ்சு, உலகத்துல இருக்க அத்துணை சக்திகளும் 14 லோகத்துல இருக்க அத்துணை சக்திகளையும் ஒருங்கே இணைக்கிறாரு. ஒருங்கே இணைச்சு ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு. அந்த ஆயுதத்தினோட ஒரு வெளிச்சத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடான கோடி சூரியன்களும் ஒருங்கே இணைந்தா கூட அந்த ஆயுதத்தினோட ஒளிக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. அந்த ஆயுதம் என்ன? அதுதான் வேல். புரியுதுங்களா? வேல அவர் உருவாக்குறாரு. உருவாக்கி அந்த வேல அவர் கையால பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு குடுக்கல. அவரு என்ன பண்றாரு, அந்த வேல துள்ளித் திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையின் கையில குடுக்குறாரு. அம்பிகை கையில குடுத்து, ஏன்னா பையன் அப்படின்னா அம்மாக்கு தானே முன்னுரிமை. தாயினும் சிறந்தது வேற எதுவும் இல்லையா? ஆக அம்பிகை கையில குடுக்குறாரு. குடுத்து என்ன சொல்றாரு, பார்வதி இந்த வேல சக்தி வேலாக மாற்றி நீ முருகனிடம் குடு அப்படின்றாரு. அம்பிகை என்ன பண்றா, அவளோட சக்திகள் அத்தனையும் இணைத்து அந்த வேல சக்தி வேலாக மாற்றி முருகன் கையில குடுக்குறா. அன்றைய தினம் தான் பூச நட்சத்திரம். புரியுதுங்களா?